Hey, hi, welcome to our channel. Today, நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோட் ட்ரிப். ஸோ ஃப்ரம் பெங்களூர் டு ஒகேனக்கல் ஒன் டே ரோட் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 2.5 hours to 3 hours டைமில் நம்ம ஒகேனக்கல் ரீச் பண்ண முடியும். ஸோ வீக்கெண்டில் சிட்டி லைஃப்ல இருந்து கொஞ்சம் பிரேக் வேணும்னா பெங்களூர்லேருந்து ஒகேனக்கல் இஸ் த பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் த ரோட் ட்ரிப். Early morning, if you start the drive itself, it's like so peaceful, full of green views, fresh air, and I've taken the forest way of to reach this place. So it is கம்ப்ளீட்லி செம்ம ஃபீலாக இருந்தது. ஒரு நல்ல மியூசிக், ஒரு நல்ல ஜேர்னி, ஒரு நல்ல லாங் டிரைவ் போனோம் அப்படின்னு சொன்னால் பெங்களூர்லேருந்து போகிறதுக்கு ஒகேனக்கல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒகேனக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருந்துச்சி. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இட் இஸ் ஸோ ஹாட். ஸோ ஒகேனக்கல் இஸ் நோன் ஆஸ் த நயாகரா ஆஃப் இந்தியா. ஸோ அங்கே ரீச் ஆன உடனே அங்கே அந்த சவுண்டு, வாட்டர் ஃபால்ஸ், அந்த ஃப்ரெஷ் ப்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி it will change your mood actually. If you visit, please don't miss the boat ride there. They charge almost like 1,500 for 4 people. So you can actually club with somebody. நீங்க ஒரு 4 பேர் கிளப் பண்ணி போனா ஒரு 4 பேர் கூட்டிட்டு போவாங்க. So 1,500 it is. Almost 30 to 45 minutes the ride will be there. But you won't believe, from one place to other place, in between the river they will let you stop. Again அங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்து போகணும். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலேருந்து கீழே இறங்கி போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வியூக்கு வருவோம். ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபோட்டோகிராஃபி லவ்வர், இஃப் யூ லைக் த பிளேசஸ் லைக் வேர் இட் இஸ் பியூட்டிஃபுல் ஸ்பாட், நேச்சர், வாட்டர் ஃபால்ஸ், அப்படியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒகேனக்கல் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வியட்நாம் போயிருந்தேன். ஸோ அங்கேயும் இதே மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தட், பட் it is the ride is like half an hour or something like that. So they will stop near to this falls actually. இங்க ஃபால்ஸ் கிட்ட நிப்பாட்டுவாங்க. நல்லா இருக்கும். ஒரு ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ஃபீல் எனக்கு கிடைச்சது. Overall, if you are looking for a budget friendly one day getaway from Bangalore, Okanekal is actually definitely a worth visiting. And have you been there or not? உங்களுக்கு ஒகேனக்கல் பிடிச்சிருக்கா? நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் போன டைமில் ஆக்சுவலி அங்கே தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. தெர் இஸ் நோ ப்ராப்பர் வாட்டர் ஃபால்ஸ், பட் இட் இஸ் ஸோ ஹாட். எக்ஸப்ட் தட் எவ்ரி திங் இஸ் ஃபைன், லைக் வெல் ஸ்பெண்ட் டே. Just comment me whether if you have been there or நீங்க போனப்போ அங்க எப்படி இருந்தது, which place I can travel in the next. You can actually comment that and comment and let me know to post more videos about travel essentials, or it can be shopping. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணுமோ அதை நீங்கள் ஆக்சுவலி எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒன் டே காலையில் ரீச் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லைக் ஒரு 2 o'clock போல் லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து லீவ் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் almost you will reach Bangalore by 6:30 or 7, something like that. It is perfect place, but just check before you go, like waterfalls எந்த மாதிரி டைம் இருக்குது என்னென்னு மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதர் தன் தட் இது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, or எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா we will try to work on it. Yeah. So after the small shopping, again we get back, you can do the local shopping. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். நீங்கள் ஆக்சுவலி பார்க்கலாம் எவ்வளோ வெயில் இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னால் கண் ஓப்பன் கூட பண்ண முடியல. பட் யா, fine, it's a good experience. See you all, bye bye, take care, please subscribe us, comment to the next videos.